இப்போ நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு திடீர்னு வேற ஒரு ஊருக்கு வேலை மாறுதல் கிடைக்குது. ம் இது நிறைய பேருக்கு நடக்கிறது தான். ஆமா, பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு, பொருள் எல்லாம் பேக் பண்ணி, புது ஊர்ல போய் வீடு தேடுவோம். கண்டிப்பா அது ஒரு பெரிய தலைவலி. ஆனா, இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ கூப்பிடுறதுக்கு பதிலா, ஒரு பெரிய ட்ரக்க கூப்பிட்டு உங்க முழு வீட்டையுமே அப்படியே தூக்கி அதுல வச்சு புது ஊருக்கு கொண்டு போனா எப்படி இருக்கும்? கேக்குறதுக்கே ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ண மாதிரி இருக்கு. அதானே. ஆனா இது எதிர்காலம் கிடையாது, இதுதான் நிகழ்காலம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல இத பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். ஆமா, இன்னைக்கு நம்ம கிட்ட ஓசூர்ல இருக்கிற ஸ்கைலிங் கேப்சூல் ஹவுஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட முழுமையான தரவுகள் இருக்கு. கரெக்ட். ஒரு வீட்டை நிலத்துல கட்டுறதுக்கு பதிலா ஒரு ஃபேக்டரியில செஞ்சு அதை அப்படியே டெலிவரி பண்ற இந்த புது முறை எப்படி இந்த கட்டுமான துறையே தலைகீழா மாத்த போகுதுன்னு தான் இன்னைக்கு நம்ம அலசக்கோறோம். இந்த கட்டுமானத்துறை பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளா எந்த பெரிய மாற்றமும் இல்லாத ஒரு துறை. செங்கல் சிமெண்ட் வச்சு மாசக்கணக்கா கட்டுவாங்க. சில நேரம் வருஷக்கணக்கா கூட ஆகும். ஆமா. ஆனா ஒரு காரை எப்படி ஃபேக்டரியில அசெம்பிள் பண்ணி வெளியே கொண்டு வராங்களோ அதே மாதிரி ஒரு முழு வீட்டையும் தயாரிச்சு ட்ரக்ல கொண்டு வந்து இறக்குறது ஒரு பெரிய மைல்கள் தான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த வீடியோ ஆதாரங்களை பார்க்கும்போது இது ஒரு சாதாரண வீடு மாதிரி எனக்கு தோணல. ஏதோ செவ்வாய் கிரகத்துக்கு போற ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கு. பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கணும். இல்ல ஒரு பெரிய லெகோ பொம்மைய சேர்த்து வச்ச மாதிரி கச்சிதமா இருக்கு. இதுல செங்கலோ சிமெண்டோ கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ இது எப்படி வீடுன்னு ஏத்துக்கிறது? அங்கங்க அதோட முழு தொழில்நுட்பமும் இருக்கு. இது கல் மண்ணால கட்டின வீடு இல்ல. அதாவது இது முழுக்க முழுக்க உலோகங்களால செஞ்சது. ஓ, மெட்டல் வீடுன்னு சொல்லலாமா? ஆமா. இதோட அடிப்படையான கட்டமைப்பு ரொம்ப உறுதியான இரும்புனால, அதாவது ஸ்டீல் ஃப்ரேம் வச்சு உருவாக்குறாங்க. அப்போ வெளிப்புறம்? வெளிப்புறத்துல அலுமினிய தகடுகள் பொருத்துறாங்க. இது ஒரு மாடுலர் முறை. ஒவ்வொரு பாகமும் ஃபேக்டரியிலேயே மிஷின் மூலமா ரொம்ப துல்லியமா இணைக்கப்படுது. அதனால தான் இத கேப்சூல் ஹவுஸ்னு சொல்றாங்க. இரும்பு அலுமினியம்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு பெரிய பயம் வருது. நம்ம ஊரு வீடுகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்க காரணம் என்ன? ஆழமான அஸ்திவாரம். அதான். ஆனா இந்த வீடுகளுக்கு அஸ்திவாரமே கிடையாதுன்னு ஆதாரங்கள்ல போட்டிருக்கு. இது அப்படியே தரையில வச்சிருவாங்களா? ஒரு பெரிய புயலோ காத்தோ அடிச்சா காத்துல பறந்துடுமோன்னு கேக்குறீங்க? ஆமா, ஒரு காலி டப்பா மாதிரி பறந்துராதா? அது ரொம்ப சரியான கேள்வி. பார்க்கறதுக்கு தரையில சும்மா வச்ச மாதிரி இருந்தாலும் இன்ஜினியரிங் படி இது ரொம்ப கவனமா நிலத்தோட இணைப்பாங்க. ஓ, சும்மா வைக்க மாட்டாங்க. அப்போ எப்படி இணைக்கிறாங்க? கான்கிரீட் அஸ்திவாரம் தேவையில்ல. ஆனா நிலத்தை சமப்படுத்தி ஸ்க்ரூ பைல்ஸ்னு சொல்லப்படுற பெரிய இரும்பு ஆழ்துளை தூண்கள் மூலமா நிலத்துல நங்கூரம் மாதிரி இறக்கிடுவாங்க. அட, அப்போ நிலத்தோட நல்ல கிரிப்பு கிடைச்சிடும். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இதோட ஏரோடைனமிக் டிசைன், அதாவது இதோட வளைஞ்ச விளிம்புகள் காத்தடிக்கும் போது அதை தடுத்து நிறுத்தாம அப்படியே மேலாப்புல நழுவி போக விட்டுடும். ஓஹோ, ஒரு ஏரோப்ளேன் எப்படி காத்துல நிலையா இருக்கோ அதே மாதிரி. எக்ஸாக்ட்லி. அதே இயற்பியல் விதி தான் இங்கேயும் பயன்படுத்துறாங்க. அதனால காத்துல பறந்துடுங்கிற பயம் வேண்டாம். சரி, வெளிப்புறம் சேஃப்னு ஒத்துக்கிறேன். ஆனா உள்ள எப்படி இருக்கும்? வீடியோல பாக்கும்போது உள்ள எல்லாமே இருக்கு. ஆமா. நீங்க என்னென்ன பாத்தீங்க? படுக்கை, சோஃபா, டிவி எல்லாமே முன்னாடியே பொருத்தி இருக்காங்க. இது பாக்கும்போது ஒரு புது லேப்டாப் வாங்கி அப்படியே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ற மாதிரி ஒரு பிளக் அண்ட் பிளே சிஸ்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். பிளக் அண்ட் பிளேங்கிறது இதுக்கு ரொம்ப பொருத்தமான வார்த்தை. நீங்க ஆர்டர் பண்ணும்போது இது வெறும் காலி டப்பாவா வராது. அப்புறம் எப்படி வரும்? உள்ள நுழையும் போதே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு இன்டீரியர் வேலைகள் எல்லாம் முடிஞ்சுதான் வரும். அதாவது படுக்கை, வார்ட்ரோப் எல்லாமே இருக்குமா? எல்லாமே இருக்கும். நவீன விளக்குகள் முதற்கொண்டு அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. நீங்க டெலிவரி எடுத்த அன்னைக்கே உங்க துணிமணியோட உள்ள போய் வாழ ஆரம்பிச்சிடலாம். கேக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா ரியாலிட்டின்னு ஒன்னு இருக்கு இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு பிளம்பிங். சொல்லுங்க. ஒரு வீட்டை ட்ரக்ட்ல கொண்டு நிலத்துல இறக்கிறீங்க, சரி. ஆனா பாத்ரூம் வசதி என்ன ஆகிறது? கிச்சன்ல யூஸ் பண்ற தண்ணி எங்க போகும்? நிறைய பேருக்கு வர்ற முதல் சந்தேகம் இதுதான். ஆமா, வீட்டை கொண்டு வச்சா மேஜிக் மாதிரி அங்க பாதாள சாக்கடை கனெக்ஷன் வந்துராதே? வர்ற வாய்ப்பில்ல தான். ஆனா இதுக்கு அவங்க ஒரு சிம்பிளான தீர்வு வச்சிருக்காங்க. இந்த வீடுகளுக்கு உள்ள இருக்கிற பிளம்பிங், வயரிங் எல்லாமே ஃபேக்டரியிலேயே சொகுத்துக்குள்ள பொருத்திடுவாங்க. ஓ, உள்ளுக்குள்ள பைப்லைன் இருக்கும். ஆமா. வீட்டின் வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அவுட்லெட் பாயிண்ட், அப்புறம் ஒரு இன்லெட் பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. சரி, அதை என்ன பண்ணணும்?
வீட்டை நிலத்துல வச்ச உடனே நீங்க முன்னாடியே கட்டி வச்சிருக்கிற செப்டிக் டேங்க் இல்லனா முனிசிபாலிட்டி சாக்கடை கனெக்ஷனோட இந்த அவுட்லெட்டை இணைச்சிடணும். ஓ, அப்படியே பிளக் பண்ற மாதிரியா? ஆ. அப்போ தண்ணிக்கே? அதேதான். உங்க தண்ணி தொட்டியிலேருந்து வர்ற பைப்பை இன்லெட்ல இணைச்சிடணும். அவ்வளவுதான். ஒருவேளை நான் இந்த வீட்டை ஒரு காட்டுக்குள்ளயோ இல்ல எந்த வசதியும் இல்லாத ஒரு இடத்துலயும் வைக்கிறேன்னா என்ன பண்றது? அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. அதுக்காகவே பிரத்யேகமா பயோடைஜஸ்டர் டேங்க்ஸ் வருது. அதை நிலத்துக்கடியில புதைச்சு இந்த அவுட்லெட்டை அதோட இணைச்சுக்கலாம். அடா, நிஜமாவே இது ஒரு முழுமையான பிளக் அண்ட் பிளே சிஸ்டம் தான் போல. ஆனா எனக்கு இன்னொரு தயக்கம் இருக்கு. என்ன தயக்கம்? வீட்டோட உள்ள பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. கைரேகா வச்சா கதவு திறக்குது, வாய்ஸ் கண்ட்ரோல்ல லைட் எரியுது, எல்லாமே சரி. ஆனா அடிப்படையில இது ஒரு இரும்பு பெட்டி இல்லையா? ஆனா நம்ம ஊர் வெயில் காலத்துல 100 டிகிரிய தாண்டும். அந்த நேரத்துல இந்த இரும்பு பெட்டிக்குள்ள இருக்கிறது ஒரு சூடான ஓவனுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்காதா? வெக்கைய எப்படி தாங்குறது? இது ஒரு ரொம்ப முக்கியமான சவால். வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் டெக்னாலஜி. தெர்மோஸ் ஃப்ளாஸ்க்னா அந்த டீ சூடா இருக்க யூஸ் பண்ணுவோமே அதான்? அதேதான். சுடு தண்ணி உள்ளே இருந்தா எப்படி வெளியே சூடு தெரியாம இருக்கோ அதே கான்செப்ட் தான். வெளியில இருக்கிற அலுமினிய தகட்டுக்கும் உள்ள இருக்கிற சுவத்துக்கும் நடுவுல PU ஃபோம்னு ஒரு மெட்டீரியலை நிரப்புறாங்க. ஓ, அது ஒரு இன்சுலேஷன் மாதிரி செயல்படுமா? கரெக்ட். இது வெளியில இருந்து வர்ற வெப்பத்தை உள்ள விடாது, அதே மாதிரி உள்ள இருக்கிற குளிர்ச்சியை வெளியே விடாது. இருந்தாலும் வெயில் காலத்துல ஏசி இல்லாம இதுல இருக்க முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனே பார்த்தேன். இந்தியா மாதிரி நாடுகள்ல என்னதான் இன்சுலேஷன் இருந்தாலும் பெரிய ஜன்னல்கள் கொடுத்தாலும் கோடை காலத்துல ஏசியோட தேவை கண்டிப்பா இருக்கும். ஆமா, சாதாரண செங்கல் வீடே பகல்ல சூடாகி நைட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா குளிரும். கரெக்ட். ஆனா இதுல வெப்ப பரிமாற்றம் வேற மாதிரி இருக்கும். அதனால ஏசி மாதிரி வசதிகளை நாம நம்பிதான் இருக்கணும். இது இதோட ஒரு வரம்பு, அதாவது ஒரு லிமிட்டேஷனே சொல்லலாம். சரி, வெப்பத்தை பத்தி பேசணும். அடுத்து ஸ்பேஸ் பத்தி பேசுவோம். இடப்பற்றாக்குறை. ஆமா, இது சின்ன வீடுதான். மனுஷங்க நடமாட இடம் வேணும்ல. எல்லாம் இவ்ளோ காம்பாக்டா இருந்தா ஒரு விதம் மூச்சு திணறல், அதாவது கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் வராதா? நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வரும். ஆனா இதோட டிசைனை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் மனைவி சமையல் பண்றாங்க, இன்னொரு பக்கம் கணவர் ஆபீஸ் மீட்டிங்ல இருக்காருன்னு வைங்க. இந்த சின்ன இரும்பு பெட்டிக்குள்ள சத்தம் எப்படி எதிரொலிக்கும்? பெரிய தொந்தரவா இருக்காதா? இது சாதாரண வீடு மாதிரி பெரிய பெரிய ரூம்ஸ் வச்சிருக்காதுங்கிறத நாம முதல்ல ஏத்துக்கணும். ஆனா இருக்கிற இடத்தை எவ்வளோ ஸ்மார்ட்டா யூஸ் பண்றாங்கங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. எப்படி ஸ்மார்ட்டா யூஸ் பண்றாங்க? ஒரு சொகுசு கப்பல்ல இருக்கிற கேபின் ரூமை கற்பனை பண்ணி பாருங்க. பகல்ல சோஃபாவா இருக்கிறது நைட்ல பெட்டா மாறும். ஓ, மல்டிபர்பஸ் ஃபர்னிச்சர் மாதிரி சுவத்துக்குள்ளேயே டேபிள் மறைஞ்சிருக்கும், அந்த மாதிரியா? கரெக்ட். அதனால இது சின்ன வீடுங்கிறத விட ரொம்ப கச்சிதமா டிசைன் செய்யப்பட்ட வீடுன்னு தான் சொல்லணும். அந்த சத்தம் எதிரொலிக்கிற பிரச்சனைக்கு என்ன பண்றாங்க? அதுக்கு உள்ளே இருக்கிற சுவர்கள்ல சத்தத்தை உறிஞ்சுறதுக்கான அக்வாஸ்டிக் டேம்பிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓஹோ, சவுண்ட் ப்ரூஃபிங் மாதிரி. ஆமா. ஆனாலும் இது பெரிய கூட்டு குடும்பங்களுக்கோ இல்ல நிறைய பேர் ஒரே நேரத்துல நடமாடுற வீடுகளுக்கோ சுத்தமா செட் ஆகாது. இது பேச்சுலர்ஸ் இல்லனா 2 பேர் இருக்க சின்ன குடும்பத்துக்கு தான் கரெக்டா இருக்கும். சரி, இப்போ எல்லாரும் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். பணம். ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். இவ்ளோ ஸ்மார்ட் டெக்னாலஜி, தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் மாதிரி இன்சுலேஷன், ஃபுல்லா முடிஞ்ச இன்டீரியர் டிசைன், இதெல்லாம் பார்க்கும்போது இது கோடிக்கணக்கில் விக்கிற ஒரு ஆடம்பர பொருள் மாதிரியே தெரியுதே. அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமே காத்துட்டு இருக்கு. இதோட விலை நம்ம சாதாரண செங்கல் வீடுகளை விட ரொம்ப ரொம்ப கம்மி. நிஜமாவா? எவ்வளவு இருக்கும்? நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா படி இதோட பேசிக் மாடல் வெறும் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சத்துக்குள்ள கிடைக்குது. என்னது, 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமா? ஆமா, இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் அதிக வசதிகள் வேணும்னா பிரீமியம் மாடல்ஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா 10லிருந்து 25 லட்சத்துக்குள்ள விக்கிறாங்க. 25 லட்சத்துக்குள்ள ஒரு முழு வீடா? இன்னைக்கு ஒரு நல்ல கார் வாங்குறதுக்கே அந்த காசு தேவைப்படுதே. அதுதான் இதுல இருக்கிற மேஜிக். ஆனா எப்படி இவ்ளோ கம்மி விலையில தர முடியுது? ஒருவேளை தரம் கம்மியான பொருட்கள் யூஸ் பண்றாங்களோ? இல்ல, தரம் கம்மின்னு சொல்ல முடியாது. இந்த விலை குறைப்புக்கு முக்கிய காரணம் மாஸ் ப்ரொடக்ஷன், அதாவது பெரிய அளவுல ஃபேக்டரியில தயாரிக்கிறது தான். ஓ, ஒரே நேரத்துல நிறைய வீடுகள் சேரதுனாலயா? ஆமா, பொதுவா ஒரு வீடு கட்டும்போது என்ன ஆகும், ஒவ்வொரு பொருளா தனித்தனியா வாங்குவோம். வேலையாட்களை வச்சு மாசக்கணக்கா வேலை நடக்கும். மழை வந்தா வேலை நிக்கும், வெயில் அடிச்சா வேலை நிக்கும். ஆமா, கொத்தனார் வரலனா அன்னைக்கு வேலை கேன்சல். கரெக்ட். இது எல்லாமே செலவு அதிகமாக்கும். ஆனா ஃபேக்டரியில எந்த வானிலை மாற்றமும் அவங்கள பாதிக்காது.
ஒரே மாதிரியான பொருட்களை மொத்தமா வாங்கி மிஷின் மூலமா வேகமா செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்போ பொருட்களோட விரயம்னு சொல்ற மெட்டீரியல் வேஸ்ட் கம்மியா இருக்குமா? ரொம்ப ரொம்ப கம்மி, வீணாகிற நேரமும் கம்மி. இதனால தான் விலைய இவ்வளவு கணிசமா குறைக்க முடியுது. இத நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கறேன். இது மொத்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டையே மாத்திடும்னு தோணுது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிலம், வீடு இது ரெண்டும் பிரிக்க முடியாத ஒண்ணு. நான் ஒரு நிலம் வாங்கினா அந்த நிலத்துல தான் என் வீட்டை நான் யூஸ் பண்ண முடியும். ஆமா, அதுதான் நம்ம வழக்கம். ஆனா இந்த கேப்சூல் வீட்டை எப்பவையாலும் ஒரு ட்ரக்ல ஏத்தி வேற இடத்து கொண்டு போலான்னு சொல்லும்போது நிலத்தோட மதிப்பும் வீட்டோட மதிப்பும் தனித்தனியா பிரிஞ்சிடுது இல்லையா? ரொம்ப சரியா புடிச்சிட்டீங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய பொருளாதார மாற்றம். அப்போ எதிர்காலத்துல வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்க தேவையில்லையா? தேவையே இருக்காது. ஒரு ஊருக்கு வெளியே ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் நிலத்தை 5 வருஷத்துக்கு வாடகைக்கு எடுக்கிறீங்கன்னு வைங்க. அங்க உங்க கேப்சூல் வீட்டை வச்சுக்கிறீங்க. 5 வருஷம் கழிச்சு எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா நிலத்தை அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டு உங்க வீட்டை மட்டும் ட்ரக்ல ஏத்திட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அடா, இது சொந்தமா ஒரு நிலம் இருக்கணும் அப்படிங்கிற நம்மளோட அடிப்படையான சிந்தனையே மாத்துது. ஆமா, ஆனா இதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்களையும் நம்ம பேசியாகணும். கண்டிப்பா. என்ன சிக்கல்? நம்ம சமூகத்துல வீடுங்கிறது தங்குற இடம் மட்டும் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய முதலீடு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட். ஆமா, ஒரு கான்கிரீட் வீடு கட்டுனா 10 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு அதிகமாகும். பண கஷ்டம் வந்தா வித்து காசாக்கலாம். அதான் இந்த மாடுலர் வீடுகளுக்கு அந்த ரீசேல் வேல்யூ கிடைக்குமா? இதுதான் இந்த வீடுகளோட மிக முக்கியமான பலவீனம். ஓ, மதிப்பு ஏறாதா? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண வீட்டோட மதிப்பு ஏறுறதுக்கு காரணம் அந்த கட்டடம் கிடையாது, அது இருக்கிற நிலத்தோட மதிப்பு தான் ஏறுது. கரெக்ட், நிலம் தான் ரேட் ஏறும். ஆனா இந்த மாடுலர் வீடுகளை பொறுத்த வரைக்கும் நிலம் உங்களோடதா இல்லாத பட்சத்துல இது ஒரு கார் மாதிரி தான். கார் மாதிரியா? ஆமா, கார் வாங்கின அடுத்த வருஷமே அதோட ரேட் குறைய ஆரம்பிக்கும் இல்லையா, டிப்ரிசியேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த வீடுகளோட மதிப்பும் காலப்போக்குல குறையதான் செய்யும். ஓஹோ, அப்போ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணணும். மிகச்சரியா சொன்னீங்க. அப்போ இன்னொரு பிரச்சனையும் வருமே, பேங்க் லோன் வாங்குறது கஷ்டமா இருக்குமே. நம்ம ஊர் பேங்க்ஸ் எல்லாம் சொத்துனாலே நிலத்தோட ஒட்டி இருக்கணும் தானே ரூல்ஸ் வச்சிருக்காங்க. நிச்சயமா, பேங்க் எப்போதுமே நகர முடியாத சொத்துக்களுக்கு, அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மட்டும்தான் 20 வருஷ ஹோம் லோன் கொடுப்பாங்க. ஆமா, நாளைக்கு நான் லோன் கட்டலனா பேங்க் வந்து நிலத்தை ஜப்தி பண்ணிடும். கரெக்ட். ஆனா ஒரு ட்ரக்ல ஏத்தி எங்க வேணாலும் கொண்டு போற ஒரு வீட்டுக்கு எந்த பேங்க் லோன் கொடுக்கும்? கொடுக்காது. அப்போ டெக்னாலஜி என்னதான் வேகமா வளர்ந்தாலும் நம்ம பேங்க் ரூல்ஸும் அரசாங்க சட்டமும் இன்னும் பழைய காலத்திலே தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் நிதர்சனம். இந்த வீடுகளை வாங்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும். இந்த வரம்புகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தோட வாழ்நாள் கனவு வீடா இருக்க முடியாதுன்னு தெளிவா தெரியுது. அப்புறம் யாருக்காக இந்த வீடுகள்? இதோட உண்மையான கஸ்டமர்ஸ் யாரு? இந்த கேப்சூல் வீடுகளுக்கு வாணிக ரீதியான பயன்பாட்டுக்கு, அதாவது கமர்ஷியல் யூஸுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். கமர்ஷியல் யூஸ்னா எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? குறிப்பா சுற்றுலாத்துறையில இப்போ நீங்க ஒரு மலை பிரதேசத்திலயோ இல்ல காடுகளுக்கு பக்கத்துலயோ ஒரு ரிசார்ட் இல்ல ஏர்பிஎன்பி பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னு வைங்க. அங்க போய் செங்கல் சிமெண்ட் கொண்டு போய் கட்டுறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம் மட்டும் இல்ல, சுற்றுச்சூழலை கெடுத்து கட்டுறதுக்கு அரசாங்க பெர்மிஷன் தரவே மாட்டாங்க. ஆமா, நிறைய இடத்துல நிரந்தர கட்டடங்கள் கட்ட தடை இருக்கும். கரெக்ட். ஆனா இந்த கேப்சூல் வீடுகள் வந்து நிரந்தர கட்டடங்கிற லிஸ்ட்லயே வராது. இது ஒரு தற்காலிக அமைப்பு தான். ஓ, டெம்பரரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லி ஈஸியா வச்சிடலாம். ஆமா, ஒரு 5ஓ 10ஓ வீடுகளை இந்த ஸ்கைலிங் ஓசூர் மாதிரி கம்பெனிகள் கிட்ட ஆர்டர் பண்ணி நிலத்துல வச்சிடலாம். சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல, சில நாட்கள்லயே உங்க பிசினஸையும் ஆரம்பிச்சிடலாம். இது சூப்பரான ஐடியா. ஒருவேளை அந்த இடத்துல பிசினஸ் சரியா போகலனா கூட அப்படியே வீடுகளை ட்ரக்ல ஏத்தி வேற ஒரு சுற்றுலா தலத்துக்கு மாத்திரலாம். அதான் இது பிசினஸ் பண்றவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சுதந்திரம். இது மட்டும் இல்ல, பெரிய ஃபேக்டரிகள்ல ஆஃபீஸ் கேபினாவோ இல்ல உங்க சொந்த நிலத்துல ஒரு வீக்கெண்ட் ஃபார்ம் ஹவுஸாவோ யூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப அருமையான சாய்ஸ். நிஜமாவே இது ஒரு கேம் சேஞ்சர் தான். இந்த வீடுகளை வாங்கணும்னா எப்படி காண்டாக்ட் பண்றது? நம்ம ஆதாரங்கள்ல அவங்களோட நம்பர் கொடுத்திருக்காங்க. ஸ்கைலிங் ஓசூர் நிறுவனத்தை 9677118880 இல்லனா 9444555979 அப்படிங்கிற நம்பர்ல காண்டாக்ட் பண்ணலாம். எந்த நேரத்துல கூப்பிடலாம்? காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ள கூப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து கட்டுமான முறையை முழுசா மாத்தி தாட்டியும் அதுக்கான ஒரு சூப்பரான மாற்று வழியை உருவாக்கி இருக்குன்னு மட்டும் உறுதியா சொல்லலாம். உண்மைதான், இது கட்டுமான துறையில ஒரு புது பரிணாமம். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான நிறைய விஷயங்களை பேசணும். எப்படி ஒரு வீடு ஃபேக்டரியில தயாராகுது, அதோட இரும்பு அலுமினிய கட்டமைப்பு,
புயலை தாங்குற இன்ஜினியரிங் பத்தி எல்லாம் பார்த்தோம். ஆமா, அப்புறம் உள்ள இருக்கிற ஸ்மார்ட் வசதிகள், முக்கியமா அந்த விலைய பத்தியும் அலசணும். கரெக்ட். அதே சமயம் வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுல இருக்கிற சவால்கள், பிளம்பிங்கை எப்படி இணைக்கிறாங்க, அப்புறம் முக்கியமா ரீசேல் வேல்யூ, பேங்க் லோன் சிக்கல்கள் எல்லாத்தையுமே நாம விட்டு வைக்காம பேசணும். இந்த அலசலோட முடிவுல நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான சமூகவியல் கோணம் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க. பல நூற்றாண்டுகளா நம்ம சமுதாயத்துல வீடுங்கிறது ஒரு சென்டிமெண்டான விஷயம். இது என் தாத்தா கட்டின வீடு, இது நான் பிறந்து வளர்ந்த ஊர் அப்படிங்கிற அந்த வேர்கள் அந்த சுவர்களோட பிணைக்கப்பட்டிருக்கு. ஆமா, நம்ம சொந்த ஊருங்கிற அந்த உணர்வே நம்ம அடையாளமா இருக்கு. ஒரு தெரு, ஒரு சமூகம் அப்படிங்கிறது தலைமுறையா ஒரே இடத்துல வாழ்றதுனால உருவாகிறது. ஆனா எதிர்காலத்துல வீடுகள் மொபைல் போன் மாதிரி நாமளே தூக்கிட்டு போற ஒரு கேஜெட் மாதிரி ஆயிட்டா என்ன ஆகும்? ஒரு புது போன் வாங்குற மாதிரி மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமா, கொஞ்சம் பணம் சேர்ந்ததும் பழைய வீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புது வீட்டை ஆர்டர் பண்ற காலம் வரும்போது வேர்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் என்ன ஆகும்? இது ரொம்ப ஆழமான கேள்வி. மனுஷங்க நாடோடிகள் மாதிரி புடிச்ச ஊருக்கு வீட்டை தூக்கிட்டு போற வாழ்க்கை முறை வந்தா நம்ம சமூகம், நம்ம ஊரு அப்படிங்கிற பிணைப்பு மொத்தமா மறைஞ்சிடுமா? கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒரு டெக்னாலஜி வெறும் செங்கல் சிமெண்ட்டை மட்டும் மாத்துறதில்ல, நம்ம கலாச்சாரத்தையும் அடிப்படையான மனித உறவுகளையும் மாத்தி அமைக்கிற சக்தி கொண்டதுன்னு இந்த வீடுகள் நமக்கு உணர்த்துது. கண்டிப்பா. நிலம் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸாவும், வீடு ஒரு கேட்ஜெட்டாவும் மாறுற அந்த எதிர்காலம் வசதியானது மட்டும்தானா, இல்ல நம்ம உணர்வுகளை பறிக்கக்கூடியதா? இத பத்தி கட்டாயம் நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஒரு நல்ல சிந்தனைக்கான தூண்டல். ஆமா, இந்த சுவாரஸ்யமான கேள்வியோட இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல நாம நிறைவு செய்வோம். இன்னும் பல புது தகவல்களோட அடுத்த முறை சந்திப்போம்.